டேய் என்ன மச்சான்? செல்ஃபிடா. செல்ஃபி. நந்தினி இங்க வாமா, இங்க வாமா. அங்க போய் நில்லுமா. ஓ எல்லாரும் நீ இப்படி நில்லு. செல்ஃபி செல்ஃபி. டேய் செல்ஃபிடா. ஆமா. எதுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ்? செல்ஃபி. கொஞ்சம் முன்னாடி வாமா. செல்ஃபி. கொஞ்சம் பின்னாடி போ. நீ அண்ணன் கூட சேர்ந்து விஜய் நீ பின்னாடி போமா. செல்ஃபிடா. நல்லா க்ளோஸ் வாங்க எல்லாரும். டேய் செல்ஃபிடா. செல்ஃபிடா, செல்ஃபிடா. கோஆபரேட் பண்ணுமா. விஜய் படுத்தத கொஞ்சம் நவுந்து நில்லு. ரெடியா? ஸ்மைல் பண்ணுங்க. மச்சான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புவோமா? என்ன வந்த வேலையா? எது சொல்றீங்க? அதான் கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம், பார்த்தோம், பேசணும், அதத்தான் சொன்னேன். நீ வர வர ரொம்ப கேள்வி கேட்கிற விஜி. டேய் வாடா போலாம். ஓகே நந்தினி மச்சான். come on. ஆஹா நான்லாம் உங்க கூட வர மாட்டேன். ஏன் நந்தினி அண்ணன் கூட போறதுக்கு என்ன? அக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இவர் கூட சேர்ந்து போய் இறங்குனா தேவையில்லாத சண்டை தான் வரும். நான் போகல, நான் பஸ்ல கூட போய்க்கிறேன். என்ன பஸ்ல போறியா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ ஏன் கூட வர வேண்டாம், நான் வேற கார் அரேஞ்ச் பண்றேன். இல்லனா கேப் புக் பண்ணி தரேன். ஐயோ சார் ப்ளீஸ், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அக்கா நீங்க என்ன கொண்டு வந்து விடுறீங்களா? சரிம்மா, நான் உன்னை அப்படியே வீட்டுல விட்டுட்டே கிளம்புறேன். சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க. கொஞ்ச நேரம் இருந்து நாங்க பேசிட்டு லேட்டா வரோம். அப்படி என்னதான் பேச போறீங்களோ தெரியல. நேரத்தோட வீட்டுக்கு ஒரு வழியை பாருங்க. ஓகே. அப்படியே வரப்போ இந்த மாலையை எடுத்துட்டு வந்துருங்க. பத்ரம். அண்ணே இதையும் வச்சுக்கோங்க அண்ணே. ஓ அப்படின்னா இதையும் வச்சுக்கோ பத்திரமா. ஓகே இந்தாடா. அண்ணா நாங்க அப்படியே கிளம்புறோம். பாய்ங்க. இங்கதாம்மா இருக்கு. இந்தாம்மா. பாய்ங்க. பாய்னா வா. ஓகே டேக் கேர். மச்சான் எப்படியோ சமாளிச்சு அனுப்பிச்சிட்ட மச்சான். சக்சஸ். அண்ணா வாங்க. வாங்கக்கா. உட்காருங்கம்மா. சரி நந்தினி நீ பாத்து. சரிக்கா நான் வரேன். பாத்து போங்க. பாய். அக்கா என்னக்கா இவ எங்கேயோ வெளியே போயிட்டு வரா? இப்போ அந்த விஜி தான் இவளுக்கு ஃப்ரெண்டா? அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன ஒரு கூட்டு? கரெக்ட். வரட்டும், என்கொயரி ஆரம்பிச்சிருவோம். வா. நெல்லு எங்க போயிட்டு வர? விஜயாக்கா கூட கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. கோவிலுக்கா? ஆமா, யார்கிட்ட சொல்லிட்டு போன நீ? ஐயா கிட்ட சொல்லிட்டு தாமா போனேன். அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு என்ன கோவிலுக்கு? அது இன்னைக்கு விஜயாக்காக்கு கல்யாண நாள், அதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தோம். என்னது, விஜய்க்கு கல்யாண நாளா? பாருக்கா, இவ நம்ம கிட்டே போய் சொல்றா. அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா, நிஜமாவே அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், அதுக்காக தான் கோயிலுக்கு போயிருந்தோம். விஜய்க்கும் விவேக்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே சூர்யா தான். அவங்க கல்யாண நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, இன்னைக்கு இல்ல. என்ன முழிக்கிற? போய் சொல்லி வசமா சிக்குனதும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையா? அம்மா சத்தியமா நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா, விவேக் அண்ணா அப்படிதான் சொன்னாரு. கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டாங்க, நீங்க வேணும்னா அவங்க கிட்டயே கேளுங்க. சரி சரி, நீ போ. அக்கா, கண்டிப்பா
இவ ஏதோ போய் சொல்றாக்கா. ஆமா ஆமா, அவ மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. சரி விடு, இதெல்லாம் ஒரு மேட்ரா? நாளைக்கு பெருசா சிக்குவா, அதுல பாத்துக்கலாம். சரியா? அக்கா ம். ஆஹா, வர வர நீ ரொம்ப சாஃப்டா மாறிட்டக்கா. ஐயோ ஏய், இதுக்கு பேரு சாஃப்ட் எல்லாம் இல்ல, சாமர்த்தியமா மாறிட்டேன். ஓ, உங்க மாமா மாதிரி உளராம செய்ய வேண்டிய காரியத்துல மட்டும் கரெக்டா இருக்கணும். ம்? வா. இதுல யாரு சொல்றது உண்மை? கல்யாணம் செஞ்சு வச்சதே நாங்க தான். எங்களுக்கு தெரியாத கல்யாண நாள் எதுன்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா விவேக் அண்ணன் இன்னைக்கு தானே அவங்க கல்யாண நாள்னு சொன்னாரு. அப்போ எது உண்மை? ஒருவேளை விஜயக்கா போய் சொல்லிட்டாங்களா? சச்ச, அவங்க எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஹலோ அக்கா. நந்தினி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஃப்ரீயா இருக்கியா? நானும் உங்ககிட்ட பேசணும்னு தான்க்கா இருந்தேன். நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கக்கா. என்ன விஷயம் நந்தினி? நீ எதுக்கு பேசணும்னு நினைச்ச? இல்லக்கா, இது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. இன்னைக்கு நிஜமாவே உங்களுக்கு கல்யாண நாள் தானா? அதை பத்தி பேசுறதுக்கு தான் நந்தினி நானே உனக்கு ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளே கிடையாது. ஆனா கோயில்ல வச்சு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னக்கா சொல்றீங்க? ஆமா நந்தினி, எங்களுக்கு கல்யாணம் ஆனது ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி. ஆனா அவர் திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு. சாரி நந்தினி, என்னால உனக்கு தேவையில்லாத சங்கடம். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சூர்யா சாரோட அக்காவும் தங்கச்சியும் என்கிட்ட எங்க போனேன்னு கேட்டாங்களா? இந்த மாதிரி விஷயத்த சொன்னதும் அவங்கதான். இல்லையே, அவங்க கல்யாண நாள் இன்னைக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லைன்னா இதை பத்தியெல்லாம் எனக்கு எப்படிக்கா தெரியும்? ஆமா நந்தினி, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்துக்கும் சேர்த்து நான் உன்கிட்ட சாரி சொல்லணும். என்னன்னா, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னதே அவருதான். சரி, உன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாவே நடக்குதே, அதுக்காக சாமி கும்பிடுவோன்னு நினைச்சு வர சொல்றாருன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சுதான் நானும் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க சூர்யா அண்ணன் இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னால உனக்கு தேவையில்லாத சங்கடம் இல்லை நந்தினி.